அப்போ அங்கே இருக்கும்போது இதுவே இந்த கதையை தாங்க முடியாமல் பிள்ளைகள் எல்லாரையும் யாழ்ப்பாணம் அனுப்பிட்டேன், உடுப்பட்டிக்கு அனுப்பியாச்சு. எங்களோட அம்மாவோட தான் பிள்ளைகள் இருந்தது. நான் மட்டும் தனிமையாயிட்டேன், வேலையை விட இல்லாது. அப்போ அங்கே இருந்த டிரெக்டரும் சொல்லிட்டா, இவங்கெல்லாம் பாவம், அந்த வேலையை விட்டால் கஷ்டம், நீங்கள் வேலையை செய்யுங்க இங்கேன்னு சொல்லி. அப்போ அங்கோட சொந்தக்கார உறவுகள் அப்படி தெரிஞ்ச ஃப்ரெண்டாக்கள் வீட்டில் அப்படியெல்லாம் ரெண்டு வேலை செய்து எவ்வளவு துன்பப்படணுமோ, எவ்வளவு வேதனைப்படணுமோ, எவ்வளவு கண்ணீர் சிந்தணுமோ அவ்வளவுத்தையும் அனுபவிச்சேன். இந்த மகள் படுக்கை ஆகின டைமில் டாக்டர் சொல்லியாச்சு, நாங்கள் எல்லாம் கலட்டுங்க, இந்த ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியாச்சு, இவளாக சொல்லாதீங்கோ, நீங்கள் வீட்டை செய்ய வேண்டிய ஆயத்தங்களை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. இப்படி இருக்கும்போது எங்களோட மகன் அந்த தான் இயக்கத்துக்கு ஓடுவேன், வீட்டை விட்டு ஓடுவேன்னு சொன்னார் எங்களோட மூத்த மகன். அவர் வீட்டில், நாங்கள் ஹாஸ்பிட்டல். அவர் சாப்பாட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறார் இரவு கடையில். கட்டி கொண்டு வரையில இப்படி எல்லாரும் சொல்லிட்டாங்களா, ஒன்று ஒன்றா இவங்க சாப்பிட போகிறாங்களா, அங்கே செய்வினேன் தகப்பன் செத்துட்டு தான் பிள்ளைகள் ஒன்று ஒன்றா போகும்போது இந்த மகள் ஹாஸ்பிட்டலில். அப்போ எல்லாம் இங்கே கதையில் நடக்குது, இது முடிய போகுது அப்படி கதைக்கிறாங்க. எங்களுக்கு எங்கே போகிறது, யார்கிட்ட என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் தெரியாத திக்கு தெரியாத காட்டில் நிற்கிறோம். அப்போ மகன் மற்ற பிள்ளைகளோட வீட்டில், நான் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் பண்ணபடியாக ஹாஸ்பிட்டலில் மகளோட நிற்கிறேன். எனக்கு ஒரு தினம் ஒன்றும் சொல்லி வாய்க்கில் அளவாக ரத்தம் எல்லாம் வருது, நிறைய மயிரவாக அந்த மயிரெல்லாம் முறிந்து படுக்க புண்ணெல்லாம் வச்சு அந்த எலிக்குட்டி மாதிரி வந்துட்டான். அப்போ மகன் வீட்டில் என்ன செய்திருக்கிறாருன்னா, அந்த சாப்பாட்டை கொண்டு வச்சுட்டு முழங்காலேருந்து அந்த இப்படி யோசிச்சார். அவங்களோட அம்மா சொல்கிறா, அப்படி ஆண்டவர் சொல்கிறா. அந்த ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இருந்தால் இந்த தங்கச்சியை உயிர்ப்பிச்சு காட்டட்டும், நான் உடனடியாக உங்கள்கிட்ட வாருங்கன்னு சொல்லி இவர் மனசுக்கிட்ட சொல்லி போட்டு, இவருக்கு தெரியாது இந்த வசனங்கள், ஆண்டவருடைய ஊழியங்கள், அது ஒன்றும் தெரியாது. அவர் சும்மா கதைக்கிறாரு, எசப்பாட கதைக்கிற மாதிரி மனசுக்குள்ள கதைக்கிறாராம். இப்படி நான் இந்த தங்கச்சியை நீங்கள் உயிர்ப்பிச்சு காட்டுங்க, நான் உங்கள்கிட்ட வருவேன், உங்களுக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ முழங்கால இருந்தாச்சு. விடிய அவள் அம்மான்னு கூப்பிட்டாள். அதோட பெரிய அற்புதம் ஏசப்பா அந்த இடத்துல செய்கிறார்கள். அதோட நாங்கள் சுனாமி வந்துட்டுது. அப்போ அங்கே இருக்க முடியாது, பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இங்கே வந்தாச்சு யாழ்ப்பாணம். வந்து விட்டுட்டு நான் ட்ரிங்கோட இருக்கிறேன். அப்போ மகன் நீங்கள் சர்ச்சுக்கு போக தொடங்கிக்கணும், ஞானஸ்தானமும் எடுத்துட்டார், அவர் ஊழியத்துக்கான ஒப்பு கொடுத்துட்டார் மூத்த மகன். அதோட மகள் படிப்படியாக திரும்ப முதல் இருந்த மாதிரி அவள் திரும்ப எல்லாம் உடம்பெல்லாம் மாறி பழைய மாதிரி வந்துட்டாள்.